ப்ரூஸ்லியோட புகழ்பெற்ற தத்துவம் நீரை போல் இருங்கள். இத பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது வெறும் ஒரு மேற்கோள் மட்டும் இல்ல. அது வாழ்க்கையோட சவால்களை உடைச்சிக்கிட்டு முன்னேறி போறதுக்கான ஒரு ரகசிய சாவி. அந்த சாவிய நாம எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் ப்ரூஸ்லியோட தத்துவத்தோட மையமே. கேட்கறதுக்கு ஒரு புதிர் மாதிரி இருக்கு இல்லையா? பாதையே இல்லன்னா எப்படி பயணிக்கிறது? இதுதான் வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம நமக்குள்ள கேட்டுக்கிற கேள்வி. இந்த புதிர்க்கான பதில் நம்ம கண் முன்னாடி நாம தினமும் பார்க்குற ஒரு விஷயத்துல இருக்கு. அதுதான் தண்ணீர். ப்ரூஸ்லியோட இந்த ஆழமான தத்துவத்தை விளக்க வாங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான நிஜ வாழ்க்கை கதையை பார்க்கலாம். தடுத்து நிறுத்த முடியாத அலுவலக கசிவு. இது ஒரு நவீன நீதிக்கதை. இதன் மூலமா தண்ணீரோட உண்மையான சக்தியை நாம புரிஞ்சுக்கலாம். எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிச்சது. ஒரு ஆபீஸோட கூரையில ஒரு மர்மமான ஈரக்கரை, அப்புறம் மெதுவா சொற்ற தண்ணி. நம்மள பலரும் இத ஒரு சின்ன தொந்தரவா தான் பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா இங்கதான் கதையே ஆரம்பிக்குது. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 முறை அதை சரி செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த தண்ணி வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதோட பயணத்தை தொடர்ந்துட்டே இருந்துச்சு. அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியல. அப்பதான் அந்த பெருமழை வந்துச்சு. ஒரு சின்ன தொந்தரவா இருந்த விஷயம் இப்போ ஒரு பெரிய பேரழிவா மாறப்போகுது. அந்த ஒரே ஒரு மழை அந்த ஆபீஸோட கதையே மாத்தி எழுதிருச்சு. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாச்சுன்னா, அவங்க சொன்னது நிஜமாவே ஆபீஸுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி சுவர்களுக்குள்ள தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி கீழ்த்தளத்தோட கூரைய உடைச்சுக்கிட்டு அலுவலகத்துக்குள்ளேயே மழையா கொட்டுச்சு. இதுதான் தண்ணீரோட தடுத்து நிறுத்த முடியாத சக்தி. இப்போ ப்ரூஸ்லி சொன்னதுக்கு வருவோம். அந்த ஆபீஸ்ல இருந்த தண்ணி என்ன செஞ்சது? அது தடைய பார்த்ததும் நிக்கல, துவண்டு போல தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு முன்னேறி போச்சு. இதுதான் வழியே இல்லாததை வழியாகக் கொள்வது. சரி, தண்ணி மாதிரி நாமளும் எப்படி தடுத்து நிறுத்த முடியாத சக்தியா மாறுறது? அதுக்கான முதல் படி ரொம்ப முக்கியமான ஒரு திறமையில தொடங்குது. விழிப்புணர்வு. தண்ணி மாதிரி எப்படி தடுத்து நிறுத்த முடியாதவங்களா இருக்கிறது? பதில் ரொம்ப சிம்பிள். நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த நொடியில முழுசா இருக்கிறது. நம்மளோட முழு கவனமும் நிகழ்காலத்துல இருக்கும்போது தான் தடைகளை தாண்டி போறதுக்கான புதிய வழிகள் நமக்கு தெரிய வரும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். கிளாஸ்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் சுறுசுறுப்பா கவனிச்சு கேள்வி கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒன்னு சும்மா இருக்கிறது, இன்னொன்னு முழு ஈடுபாட்டோட இருக்கிறது. தண்ணி மாதிரி இருக்க நமக்கு இந்த முழுமையான ஈடுபாடு தான் தேவை. ப்ரூஸ்லி சொல்ற மாதிரி வளர்வதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் நமக்கு ஈடுபாடு தேவை. சும்மா மூச்சு விடுறது வாழ்க்கை இல்ல. எப்ப நாம நம்மள முழுசா ஒரு விஷயத்துல ஈடுபடுத்திக்கிறோமோ அப்பதான் உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்குது. விழிப்புணர்வுங்கிறது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. அது நம்மள சுத்தி என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்க வைக்கும். இந்த தெளிவு கிடைக்கும் போதுதான் நம்ம பழக்க வழக்கங்களை மாத்தி நல்ல முடிவுகளை எடுக்கிற சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். ஆனா தண்ணி மாதிரி மாறுறதுல இருந்து நம்மள தடுக்கிற 2 பெரிய பொறிகள் இருக்கு. ஒன்னு பரிபூரணம், இன்னொன்னு கட்டுப்பாடு. நம்ம எல்லாருமே இதுல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் பொறி பெர்ஃபெக்ஷன், எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு நினைக்கிறது. ஆனா நீங்க தண்ணி மாதிரி இருக்கணும்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பெர்ஃபெக்ஷன் பின்னால போகும்போது அதை நம்மள ரொம்ப இறுக்கமாக்கிடும். தண்ணிக்கிட்ட இருக்கிற அந்த நெகிழ்வு தன்மையை நாம இழந்துடுவோம். எப்பவாவது அப்படி உணர்ந்திருக்கீங்களா? அப்போ நம்ம குறைகளை எப்படி அணுகிறது? முதல்ல நம்ம கிட்ட ஒரு குறை இருக்குன்னு ஒத்துக்கணும். அத ஒரு தோல்வியா பார்க்காம கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கணும். ஒவ்வொரு குறையும் ஒரு புதிய திறமைய பயிற்சி செய்யறதுக்கான ஒரு அழைப்பு. அந்த பயிற்சியில தான் உண்மையான நம்பிக்கை பிறக்கும். 2வது பொறி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நடக்கிறது. வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உண்மையான சக்தி நெகிழ்வு தன்மையோடையும் சமநிலையுடனும் இருக்கிறதுல தான் இருக்கு. இறுக்கமான கட்டுப்பாடுல இல்ல. அப்போ இதோட இலக்கு என்னன்னா, கட்டுப்படுத்தாத கட்டுப்பாடு. அதாவது வாழ்க்கையோட ஓட்டத்தோட சண்டை போடாம அதுக்கேத்த மாதிரி நம்மள வழி நடத்திக்கிறதே. உங்க இலக்க நோக்கி போங்க, ஆனா எதிர்பாராத திருப்பங்கள் வரும்போது அதையும் ஏத்துக்கிட்டு உங்க பாதைய மாத்தி அமைச்சுக்கோங்க. இதுதான் நீரின் வழி. சரி, இது எல்லாமே நம்மள ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. விழிப்புணர்வு நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? நாம தேர்வு செய்யற சுதந்திரம். இந்த 2 வார்த்தைகளை நல்லா கவனிங்க. எதிர்வினையாற்றுதல், அதாவது ரியாக்டிங். இன்னொன்னு பதிலளித்தல், அதாவது ரெஸ்பாண்டிங். ரியாக்ட் பண்றதுங்கிறது உணர்ச்சி வேகத்துல யோசிக்காம செய்யறது. ஆனா ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது ஒரு நிமிஷம் நின்னு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நாமளா தேர்வு செஞ்சு செய்யறது. இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள சுத்தி என்ன நடக்குதுங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க எப்படி பதிலளிக்கிறீங்கிறது எப்போதுமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. கோவத்திலேயோ பயத்திலேயோ மூழ்கி போகாம வர்ற ஒவ்வொரு சவாலையும்
அமைதியா தெளிவா உங்களால எதிர்கொள்ள முடிஞ்சா அது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். இதுதான் தண்ணி மாதிரி இருக்கிறதோட கடைசி பலன். வாழ்க்கைங்கிற நதி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதோட ஓட்டத்தை நம்மால நிறுத்த முடியாது. ஆனா அதுல மூழ்கி போறதா இல்ல நீச்சல் கத்துக்கிட்டு பயணிக்கிறதாங்கிறது நம்மளோட தேர்வு. நீங்க எதை தேர்வு செய்ய போறீங்க?